Hey learners, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஐஃபோனில் வர டைனமிக் ஐலண்டை எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் வி கெட் இன் திஸ் வீடியோ. டைனமிக் ஐலண்டை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு. ஸோ இந்த ஆப் வந்து அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைனமிக் ஸ்பாட். ஸோ இந்த டைனமிக் ஸ்பாட்டை வச்சு நம்மளால் ஈஸியாக டைனமிக் ஐலண்டை நம்மளோட கேமரா பம்ப்லையும் நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ நான் இதை யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு எந்த விதமான ஒரு பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவோ ஆர் ஹீட்டிங் இஷ்யூவோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் என்ன ஒரு இஷ்யூவோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்மளால் எக்கச்சக்கமான விஷயத்த கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். லைக் கலர் ஆர் எந்த பொசிஷனில் இருக்கணும், ஸோ எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயத்த நம்மளால் இந்த டைனமிக் ஸ்பாட் ஆப்பை வச்சு ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்ல போகிறேன். எஸ் கைஸ், ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சர்ச் பாரில் போயிட்டு டைனமிக் ஸ்பாட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கிற ஒரு 4 ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஜெனரல், அப்பியரன்ஸ், பொசிஷன். ஸோ கீழே இருக்கிற அந்த 4 நமக்கு தேவையில்லை. ஸோ ரேட்டிங், ஹெல்ப், ப்ரோ அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அந்த 4 விஷயத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அது டிசபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணுறப்போ உங்களை அசசிபிலிட்டி அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ்க்கு உங்களை ரீடைரெக்ட் பண்ணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைனமிக் ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நியூ ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைனமிக் ஸ்பாட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு எந்த விதமான ஒரு ஹீட் இஷ்யூவோ பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவோ எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா இருக்குது இல்லைங்களா, அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டைனமிக் ஐலாண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாம் டைனமிக் ஐலாண்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பாட் இருக்குது இல்லைங்களா, அதே உங்கள் ரைட் சைடில் இங்கே ப்ளே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆப்போட லோகோ வித் ஏதோ மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ ஜஸ்ட் இது ப்ரிவ்யூ தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாப்அப்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு அலோவ் டு பாப்அப்ஸ் அப்படின்றத வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதையும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஹைட் இன் ஃபாரிக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷோ இன் லேண்ட்ஸ்கேப்பை வந்து க்ளோஸ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஷோ ஆல்வேஸ் லைவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சர்க்கிள்லேயே இருக்கட்டும். ஸோ நமக்கு சர்க்கிள்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹைட் ஸ்மால் பாப்அப் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து நீங்கள் 1 மினிட் வரைக்கும் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 1 மினிட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அது பெய்டு வெர்ஷனை கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஆஃப்டர் திஸ் டைம் அன்லாக் திஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். பை நவ் $99 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மினிட்ல 5 செகண்டில் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் 5 செகண்டில் வச்சுக்கிறப்போ தான் அந்த டைனமிக் ஐலாண்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து 1 மினிட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிறதுக்கே உங்களுக்கு 1 மினிட் ஆனதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ நமக்கு அரைவிடாக வந்து லைவ் ஆக்டிவிட்டீஸில் நமக்கு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டையுமே 5 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் கைஸ். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ். ஸோ அப்பியரன்ஸ் பேஜுக்குள்ளே நான் பார்க்கலாம் என்ன இருக்குன்றதை. அப்பியரன்ஸ் பேஜுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஷோ ஆஸ் அ நாட்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நான் என்ன டிசபிள் பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ மேலே எனது ஒட்டிக்கிட்டு இருந்தது, அதை அப்படியே ஜஸ்ட் ஒட்டாமல் ஃபுல்லாகவே கீழே வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேலே ஒட்டின மாதிரி நாச்சில் ஒட்டின மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒட்டின மாதிரி இருக்கிறதே நல்லா இருக்குன்றதுனால நான் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்ஸ்ட் லைன் அப்படின்றது வந்து 20 அப்படின்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கலர் இருக்குது இல்லைங்களா, இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் டைனமிக் ஐலாண்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரேவை கிளிக் பண்ணுறேன். க்ரே கலர் வருது. ஸோ ப்ளூ
லைட் டார்க் க்ரீனு, லைட் க்ரீனு, ஆரஞ்சு, ரெட், ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலரில் வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இது இருக்குன்றதுனால, ஸோ எனக்கு இது மோர் தென் எனஃப், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கிறதுனால நான் இதே வச்சுருக்கேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இருக்கு இல்லைங்களா, யூஸ் ஆப் ஐகான்ஸை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த ஆப்போட சேர்த்து ப்ளஸ் அது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றதையும் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த பொசிஷன்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இப்போ உள்ளே பாருங்கள், இந்த டைனமிக் ஐலாண்டை நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ பொசிஷன் ஹரிசாண்டல் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் மேலேருந்து உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் அப்படியே உங்கள் ரைட் சைடில் போயிட்டு ஸ்க்ரீனோடு ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் திரும்பவும் ரீசெட் கொடுத்துட்றேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு அகலத்தில் இருந்தால் போதும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் அதே சைஸ் வந்து ஹரிசாண்டல் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை ரைஸ் பண்ணிங்கன்னா அதோட வித்து பாருங்கள் ரொம்ப பெருசாக போயிடும் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ நீங்கள் அதை கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எட்ஜ் ரவுண்டிங்கிறத வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் 0% கொண்டு போயிட்டிங்கன்னா அது எட்ஜஸ் பாருங்கள் ஷார்ப்பாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ரவுண்டான கர்வ்டான ஒரு பொசிஷனில் வேணும்னா நீங்கள் அதை ஜஸ்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பாப்அப் வித் 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை சின்ன இது பண்ணிவிட்டேன். ஸோ அப்போவும் அதே சைஸ் தான் இருக்குது. ஸோ 100 வித்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்பை இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், நீங்கள் இந்த டைனமிக் ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ். பாய்.